566 கோடி மொத்த வருவாயினுடைய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் வேளாண்மை துறைக்காக 45,661 கோடி ரூபா வந்து வேளாண் பட்ஜெட்டாக 5வது முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் மிகுந்த வரவேற்பை சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நாங்கள் எதிர்பார்த்தது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு 505 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதில் 83 தேர்தல் வாக்குறுதிகள் வந்து விவசாய சம்பந்தமாக, விவசாயினுடைய உரிமைகள், விவசாயினுடைய கடன் பிரச்சனைகள், விவசாயிக்கு ஏற்பட நலத்திட்டங்கள் சார்பாக அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அதில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது வந்து 2,500 ரூபா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருகிறோம் என்று சொன்னார்கள். நம்பி வாக்களித்தோம். இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம், வரவில்லை. கரும்பு டன் ஒன்றிற்கு 4,000 தருகிறோம் என்று கூவி கூவி கத்தினார்கள். அது இந்த பட்ஜெட்லேயே வரும் என்று எதிர்பார்த்தோம், அதற்காக வரவில்லை. 349 ரூபா ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண் பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெருமளவு பணப்பயிராக மிளகாய் பயிரிடப்படுகிறது. அண்டை மாநிலங்களில் மிளகாய் உற்பத்தியை அந்தந்த அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்து இந்திய வருவாயும் அந்தந்த மாநிலத்தினுடைய வருவாயையும் பெருக்குகிறது. அதே போல மிளகாய்க்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து மிளகாயை கொள்முதல் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் அதற்கான